ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு போனதை பற்றி நீங்கள் அரசியலில் அது தீர்மானிக்கக்கூடாது. மத்திய அரசாங்கம், அதாவது மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு குறிப்பாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டு அந்த காயினை வெளியிட்டதில் வச்சு நீங்கள் இதுதான் அரசியல்ன்றது நம்ம வரக்கூடாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வாக தான் நாம் இதை பார்க்க வேண்டும். சுதந்திர தினத்தினுடைய டீ பார்ட்டி கடந்த 2 வருஷமா கலந்துக்கிடல திமுக. இந்த முறையும் திமுக கூட்டணி கட்சிகள் முழுமையாக புறக்கணிச்சாங்க. திமுகவும் கடைசி வரைக்கும் புறக்கணிச்சதாக தான் சொல்லப்பட்டுச்சு. இந்த நிகழ்வுக்கு முன்னாடி கடைசி நேர மாற்றம்ங்கிறது இந்த நிகழ்வுக்காகத்தான் பார்க்கப்படுது. அது அப்படி நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நாம் இங்கே நிதி கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு கவர்னருடைய நிகழ்வானது, கவர்னருடைய டீ பார்ட்டி என்பது அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டுவது. அவர்கள் போன வருடத்தில் வரல, இந்த வருஷத்தில் வர்றீங்க அப்படின்றது நம்ம இது அவங்க போன வருடத்தும் வருடம் அழைப்பு விடுத்திருக்கிறார், இந்த வருடமும் அழைப்பு விடுத்திருக்கார், இந்த வருடத்தில் அழைப்பில் கலந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது. இப்படி பல சம்பவங்களால நீங்க பிஜேபி திமுகவோட ரொம்ப இணக்கமா போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. வேல் யாத்திரை அன்றைய காலகட்டம், அன்றைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியவர்களை அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் வேல் யாத்திரை நடத்தியிருந்தோம். அந்த வேல் யாத்திரை மக்களிடத்தில், முருக பக்தர்கள் இடத்துல ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அதை பார்த்துட்டு இன்றைக்கி திமுக அவர்கள் முருக பக்தர்களை மாநாட்டை நடத்திருங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்து கன்சல்டேஷன் வாக்காளர்கள்லாம் எங்கே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மத்திய நிதிநிலை அறிக்கையிலிருந்து தமிழக அரசு வரக்கூடிய நிதி பெருமளவு நிறுத்தி வைக்கப்பட்டதா? பாருங்க, மெட்ரோக்கு கரெக்ட். மெட்ரோக்கு அவங்க யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கல. அவங்களோட அந்த அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கல. அர்பன் டெவலப்மெண்ட்டுடைய அமைச்சர் திரு மனோகர் லால் கட்டர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இவர்கள் எந்த ஒரு இது கூட, இந்த துறையில் வேறு எந்த துறையும் கூட அந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்கும் பொழுது அந்த வேலைக்கான யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டு அதை தொடர்ந்து அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது அடுத்த நிதி வழங்குவது தான் வழக்கம். அதனால் அவர்கள் அதை கொடுத்த உடனே அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நன்றி. கோயம்புத்தூர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டும். அது யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் முறையாக நடவடிக்கை எடுக்காதனால தான் இன்றைக்கு சிபிஐ அந்த வழக்கை எடுத்து சிபிஐ விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது உடனடியாக மத்திய சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை கூட கொடுத்திருக்கிறார்கள், சுற்றறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அனைத்து மாநிலங்களும் டாக்டர்கள் மேலே அல்லது மருத்துவர்கள் மேலே, பணியில் இருக்கிறவங்க மேலே ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் 6 மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கையும் சுகாதாரத்துறை மூலம், மத்திய சுகாதாரத்துறை மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னது. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக வலிமையான கூட்டணியாக 3வது முறையாக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுடைய பேராதரவோடு இன்றைக்கு ஆட்சி அமைத்து சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி அண்ணா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.